செல்வமகள் திட்டம்னா என்ன? இந்த செல்வமகள் திட்டத்துல யாரெல்லாம் சேர்ந்து பயன்பெறலாம்? திட்டத்தில் சேர்வதால என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும்? குறிப்பா பெண் குழந்தைகள் பெற்றவர்களுக்கு இந்த செல்வமகள் திட்டத்தால என்ன லாபம் கிடைக்க இருக்கு என்பதை தான் இந்த பதிவுல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். செல்வமகள் சேமிப்பு திட்டம் ஸ்மிருதி யோஜனா ஸ்கீம்னு சொல்றாங்க. இந்த திட்டம் மத்திய அரசால் பெண் குழந்தைகளுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டம். இத்திட்டம் தான் தமிழ்நாட்டில் செல்வமகள் திட்டமாக செயல்பட்டு வருது. 10 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகள் பெற்றோர் அல்லது காப்பாளர் உதவியுடன் இந்த கணக்கை அனைத்து அஞ்சலகங்களிலும் குறிப்பிட்ட வங்கிகள்லையும் துவங்க முடியும். இந்த சுகன்யா சம்ருதி திட்டம் என்பது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் ஜனவரி 22, 2015 ஆண்டு துவங்கப்பட்டது. இது பெண் குழந்தைகள் மேம்பாட்டிற்கான ஒரு சேமிப்பு திட்டமாக உருவாக்கப்பட்டது. செல்வமகள் சேமிப்பு திட்டம் ஒரு குடும்பத்தில் இருந்து 2 பெண் குழந்தைகளுக்கு இந்த கணக்கை துவங்க இயலும். அதுவும் 10 வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தையின் பெற்றோர் அல்லது பாதுகாப்பாளரோ குறைந்தபட்சமான தொகையாக ரூபாய் 1000 செலுத்தி அஞ்சலகங்களில் அல்லது வங்கிகளில் கணக்கை தொடங்கலாம். திட்டத்தின் பதிவு காலம் முழுவதும் இந்த பெண் குழந்தை கண்டிப்பாக இந்திய குடியுரிமை பெற்றிருத்தல் வேண்டும். ஒருவேளை குடியுரிமை மாற்றப்பட்டால் வட்டி பெற இயலாது மற்றும் கணக்கை அத்துடன் உரிய காலத்திற்கு முன்னரே மூடப்படும். அது மட்டுமில்லாமல் பணம் மற்றும் செக் வாயிலாக பணம் செலுத்தும் முறை மட்டுமில்லாமல் நீங்கள் கணக்கு துவங்கிய வங்கி அல்லது அஞ்சல் வளாகத்தில் மைய வங்கி தீர்வு இருந்தால் மின்னணு அல்லது இணையம் வழியாகவும் சந்தாவை செலுத்தலாம். ஒவ்வொரு நிதியாண்டிலும் குறைந்தபட்சமாக ரூபாய் 1000 இக்கணக்கில் செலுத்தப்பட வேண்டும். மொத்தம் 14 ஆண்டுகள் அல்லது பெண்ணுக்கு திருமணமாகும் வரை பணம் செலுத்தலாம். ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 1,50,000 ரூபாய் வரை வைப்பு தொகையாக செலுத்தலாம். ஆண்டிற்கு 7.6% வட்டி வழங்கப்படுகிறது. இந்த கணக்குகளை துவங்குள்ளவர்கள் எல்லா மாதமும் 10ஆம் தேதிக்குள் தவணையை கணக்கில் முதலீடு செய்ய வேண்டும். ஒருவேளை தவறினாலும் வட்டி குறைந்துவிடும். குறைந்தபட்சம் ரூபாய் 250 முதல் அதிகபட்சம் வருடத்திற்கு ரூபாய் 1,50,000 லட்சம் வரை முதலீடு செய்ய இயலும். ஏதேனும் அதிகப்படியான தொகையை டெபாசிட் செய்யும் போது அந்த தொகைக்கு வட்டி மற்றும் லாபம் ஏதும் இல்லை. கூடுதலாக டெபாசிட் செய்த தொகையை எப்போது வேண்டும் என்றாலும் திரும்ப பெறலாம். குறைந்தபட்ச தொகையான 250 ரூபாயை சரியாக செலுத்தவில்லை என்றால் 15 வருடங்கள் கழித்து வரும்போது தபால் நிலையத்தின் இயல்பான வட்டியான வருடத்திற்கு 4% மட்டுமே பெற இயலும். ஒருவேளை கணக்கை இடைநிறுத்தப்பட்டு இருக்கும் போது 50 ரூபாயினை அபராதமாக செலுத்தி விடுபட்ட கணக்கினை மீண்டும் துவங்கலாம். செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் உங்கள் குழந்தைகள் பேரில் முதலீடு செய்யும் தொகைக்கு பிரிவு PTCN கீழ் வரி விலக்கும் பெறலாம். இக்கணக்கில் ஒரு நிதியாண்டில் செலுத்தப்படும் தொகைக்கு வருமான வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. முதிர்வு தொகையை 21ஆம் ஆண்டு இறுதியில் பெறலாம். மேலும் பெண்ணுக்கு 18 வயது நிரம்பியவுடன் அவரது கல்வி அல்லது திருமண செலவுக்காக கணக்கில் உள்ள தொகையில் 50% பெற்றுக்கொள்ளலாம். கணக்கை வேறு வங்கிகளுக்கோ அல்லது வேறு தபால் நிலையங்களுக்கோ மாற்ற விரும்பினால் ரூபாய் 100 கட்டணமாக செலுத்தி மாற்றிக்கொள்ளலாம். இதற்கு நீங்கள் வீடு மாற்றத்திற்கான விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்சம் 1000 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 1,50,000 ரூபாய் முதலீடு செய்யலாம். குழந்தையின் பெற்றோர் அல்லது சட்டபூர்வமான பாதுகாப்பாளர் இக்கணக்கை தொடங்கலாம். குழந்தைக்கு 10 வயது வரை இந்த கணக்கினை தொடங்கலாம். மாதம் நாம் செலுத்தும் தொகை இறுதி ஆண்டில் நமக்கு எவ்வளவு கிடைக்கும் என்பதை இந்த அட்டவணையில் நாம் பார்க்கலாம். உதாரணமாக பார்க்கும் பொழுது மாதத்திற்கு 500 ரூபாய் செலுத்தும் போது வருடத்திற்கு 6,000 ரூபாய் கணக்கெடுத்துக் கொள்ளப்படும். 15 வருடத்திற்கு 90,000 ரூபாய். வட்டியோடு சேர்த்து முதிர்வு தொகை 1,83,488 ரூபாய். இந்த பணத்தை கல்விக்காக அளிக்க வேண்டும் என்ற சூழ்நிலை வரும் பொழுது 80% தொகையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மீத தொகையை திருமணத்திற்கு 1 மாதம் முன்னரோ அல்லது திருமணம் முடிந்த பின்னரோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தொகையும் எடுக்க வேண்டினால் முதிர்வு காலம் 21 ஆண்டுகளுக்கு பிறகு முழு தொகையையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்.